Hello guys, I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லான டாபிக்னே சொல்லலாம். அது எல்லா விதமான லேர்னர்ஸ்க்குனே சொல்லலாம். எஸ்பெஷலி பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட், அதாவது ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசுவேன், நான் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்லாவே இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிறவங்களா இருந்தாலும் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸில் ஏற்பட தான் செய்யுது. அதுக்காக தான் இன்னைக்கு எல்லா விதமான லேர்னர்ஸையும் கவர் பண்ணணுன்றக்காக இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழில் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, அவ இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் காஃபி ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு இருக்கிறேன், அவன் இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு அருமையான ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் யூசஸ் வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இன்னைக்கு அவன் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அவன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் எழுதணும். ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் ஃபோன். ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் ஃபோன். ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் ஃபோன் டூ மச் அப்படின்னு போடுவோம். He is using his phone too much. இன்னைக்கு today. இப்போ ரீட் பண்ணுங்க. He is using his phone too much today அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் சமீப காலமாக ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு க்ளூ, சமீப காலமாகன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான அர்த்தம் என்ன? சமீப காலமாகனா இன்னைக்கு மட்டும் கிடையாது, நேற்று மட்டும் கிடையாது, கொஞ்சம் நாளாகவே அவன் ஃபோனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல வரோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அழகாக ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். அது என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேஸ் இருக்கணும், இல்லைன்னா ஹேவ் இருக்கணும், ப்ளஸ் பீன் இருக்கணும், வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கணும், அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசுவோம். சப்ஜெக்ட் ஹேஸ், ஹேவ், பீன், வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம பேசணும் அப்படின்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ரொம்ப அப்படிங்கிறதுக்கு நம்ம டூ மச் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி இங்கிலீஷில் இந்த மாதிரியான சென்டென்சஸை நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எப்படின்னு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவன் அப்படி இருக்கிறனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க? சப்ஜெக்ட். அப்போ அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஹீன்னு போட்டுருவோமா. ஹீ வந்தால் ஹேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. நல்லா கவனிங்க. ஹீ, ஷீ, நேம்ஸ் வந்தது. இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு ஹீ, ஷீ, நேம்ஸ் இருந்தது அப்படின்னா ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஐ, வி, யூ, தே இருந்தது அப்படின்னா ஹேவ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். இந்த இடத்துல அவன் இருக்கிறனால ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி ஹேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஹீ ஹேஸ் பீன் அப்படின்னு போடுவோம். ஏன் பீன்னு போடுவோம்? ஒரு விஷயம் முன்னால் இருந்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் பீன் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஹீ ஹேஸ் பீன். பாருங்கள், வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போ யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா வேர்பு. ஒரு செயல், அதாவது ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுகிறதோ அதை தான் வேர்புன்னு சொல்லுவோம். அப்போது ஹீ ஹேஸ் பீன் யூஸிங்னு போடணும். வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும் இல்லையா. அதனால் ஹீ ஹேஸ் பீன் யூஸிங், அவன் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ ஹிஸ் ஃபோன்னு போடுவோம். ஹீ ஹேஸ் பீன் யூஸிங் ஹிஸ் ஃபோன் டூ மச். அதாவது ரொம்ப அப்படி சொல்கிறனால டூ மச்னு எழுதிட்டோம். இப்போ சமீப காலமாகன்னு சொல்கிறோம். அப்போ சமீப காலமாகன்னு என்ன அர்த்தம்? ரீசன்ட்லின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ரீசன்ட்லின்னு போடலாம்,
லேட்லின்னு போடலாம். கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லேட்லி அப்படிங்கிற வேர்ட் நான் போடுறேன். ரீசெண்ட்லின்னு போடலாம், லேட்லின்னு போடலாம். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஹீ ஹாஸ் பீன் யூஸிங் ஹிஸ் ஃபோன் டூ மச் லேட்லி. ரொம்ப அதிகமாக இப்போல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ மச் லேட்லி அப்படின்னு போடுறோம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் இந்த ஃபார்மேட்டில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் இதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபார்மேட் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்மேட்டில் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும். பட் இதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் எல்லாருக்குமே. அது வந்து அட்வான்ஸ் லேர்னராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு தான் இது. அதனால் இன்னைக்கு இதை லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். இப்போது போர்டு பாருங்கள், எல்லா சென்டென்சஸையும் கவனிங்க. நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கிறேன், ரொம்ப அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கிறேன், ரொம்ப அதிகமாக டிவி பார்த்துட்ருக்கிறா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னது? சப்ஜெக்ட் ஹேஸ் இல்லைனா ஹேவ், பீன், வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசணுன்றதை பார்த்துருந்தோம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ரொம்ப அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கிறேன்னு சொல்கிறோம். நான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் இந்த மாதிரியான சென்டென்சஸில் பேசணும். மேலே ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். அது மாதிரி தான் இது எல்லா சென்டென்ஸையும் நம்ம பேச போகிறோம். இப்போ நான் அப்படின்னா ஐ இல்லையா? ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஹேவா ஹேஸா? ஹேவ் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஐ, வி, யூ, தே வந்தால் ஹேவ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது ஐ ஹாவ் பீன் இந்த இடத்துல ஃபுட் சாப்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாப்பிட்டுட்ருக்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக வருது. அப்போது ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், சாப்பிட்றதுக்கு ஈட்டுன்னு சொல்லுவோம். இங்கே என்னது? வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கறனால ஐஎன்ஜி சேர்த்து ஈட்டிங்னு சொல்லுவோம். I have been eating என்னது? junk food. ரொம்ப அதிகமாக too much. I have been eating junk food too much அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, அவ இப்பெல்லாம் டிவி ரொம்ப அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். அவள் இப்பெல்லாம் டிவி ரொம்ப அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறான்னா இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறது இல்லை. இப்போன்னு சொன்னால் ஓகே, இப்போல்லான்னு சொல்லும்போது முன்னாடிருந்து நோட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் நாளாகவே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் இல்லையா? ஸோ பாருங்கள், அவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்திருக்கு. ஏன் அவள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்திருக்குன்னா நம்ம அவளை பற்றி தான் பேசுகிறோம். சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது ஷீ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ வந்தால் ஹேஸ் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்போது ஷீ ஹேஸ் பீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். டிவியை பார்க்கறது தான் இந்த இடத்துல வேர்பு, ஒரு வேலையை செய்யப்படுது. அப்போது ஷீ ஹாஸ் பீன் வாட்சிங், டிவி பார்க்குறத வாட்சிங்னு சொல்லுவோம். வாட்சுன்னு சொல்லுவோம், வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து வாட்சிங்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு இப்படி தான் பேசணும். அப்போது ஷீ ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி டூ மச். ஓகேவா? இப்பெல்லாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் லேட்லின்னு போடலாம், ரீசெண்ட்லின்னு போடலாம். அதுக்கப்புறம் போடாமல் இருந்தாலும் மீனிங் கொடுத்துரும். ஏன்னா ஷீ ஹாஸ் பீன் அப்படிங்கிறத இந்த வேர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பீன் அப்படின்னாலே முன்னாடிருந்து இப்போ வரைக்கும்னா கொஞ்சம் நாளாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த பீன் வேர்ப் கூட இஞ்சி சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல லேட்லி போடலாம், போடாமலும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது, அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக நேரம் செலவழிச்சிட்ருக்குறாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக நேரம் செலவழிச்சிட்ருக்குறாங்கன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? நம்ம சோஷியல் மீடியானா நம்ம என்ன சொல்கிறோம்? இன்ஸ்டாகிராமோ யூடியூப்லேயோ நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அவங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட். தே வந்தால் ஹேவ் போடுவோம். தே ஹாவ் பீன் செலவழிச்சிட்ருக்குறாங்க, நேரம் செலவழிச்சிட்ருக்குறாங்க அப்படி சொல்கிறோம். அப்போ செலவழிக்கிறது, நேரத்தை செலவழிக்கிறதா வேர்பு. அப்போ தே ஹாவ் பீன் ஸ்பெண்ட் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸ்பெண்டிங் டூ மச் டைம் அப்படின்னு போட்டுக்கலாம். டைம் எதில்? சோஷியல் மீடியாவில். இப்போ ஆன் சோஷியல் மீடியான்னு தான் போடணும். ஆன் சோஷியல் மீடியா. ரீட் பண்ணுங்கள். they have been spending too much time on social media அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இப்போல்லாம் அவன் பகலில் ரொம்ப அதிகமாக தூங்கிட்டு இருக்கான். இப்போல்லாம் அவன் பகலில் எடுத்துட்டோன்னா ரொம்ப அதிகமாக தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸில் எப்படி சொல்லுவோம்? கொஞ்ச நாளாகவே நம்ம நோட்டீஸ் பண்ணி சொல்லக்கூடிய சென்டென்சஸ். அதனால தான் ஹேஸ் பீன், ஹேவ் பீன் அப்படிங்கிறத யூசேஜ் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே,
பாருங்க, இப்பெல்லாம் அவன், அவன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும் இல்லையா? ஹீ வந்தனால ஹேஸ் போடுறோம். ஹீ ஹேஸ் பீன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அப்போ ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங்னு போகணும். ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் ரொம்ப அதிகமாக, டூ மச். ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் டூ மச் பகல்ல, டியூரிங் the day. ரீட் பண்ணுங்க. he has been sleeping too much during the day அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ சமீப காலமாக எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுற. நீ இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீன்னு சொல்கிறோம். அதனால் நீங்கிற சப்ஜெக்ட் யூ வந்தால் ஹேவ் போடுவோம், பீன் எல்லாத்துக்குமே வரும். ஸோ யூ ஹாவ் பீன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல வேர்ப் இல்லையா? ஸோ யூ ஹாவ் பீன் கம்ப்ளைனிங்னு போடணும். கம்ப்ளைனிங் எல்லாத்துக்கும், கம்ப்ளைனிங் டூ மச் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிறது, டூ மச் எல்லாத்துக்கும் அப்படின்னா ஃபார் எவ்ரிதிங். யூ ஹாவ் பீன் கம்ப்ளைனிங் டூ மச் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என் தம்பி இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போல்லாம் என்னோடய தம்பி வந்து ரொம்ப அதிகமாக விளையாடிட்டு இருக்கான். என் தம்பின்னு சொல்லும்போது மை பிரதர்னு போட்டாலே ஓகே தான், ஆனால் தம்பின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா மை லிட்டில் பிரதர்னு போட்டுக்கலாம். என் தம்பி, ஏன்னா தம்பி அண்ணன் எல்லாத்தையுமே வந்து பிரதர்னு மென்ஷன் பண்ணுவோம் காமனாக. பட் ரொம்ப என்னோட தம்பி சின்ன, என்னை விட சின்னவன் அப்படி மென்ஷன் பண்ணும்போது மை லிட்டில் பிரதர்னு போட்டுக்கலாம். மை லிட்டில் பிரதர், மை லிட்டில் பிரதர் இஸ் அ பாய், ரைட்? பாய் அப்படிங்கிறனால ஹீ தான் வரும். அப்போ ஹீ வந்ததுனால நம்ம என்ன போடணும்? ஹேஸ் போடணும். மை லிட்டில் பிரதர் ஹேஸ் பீன் வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஹேஸ் பீன் பிளேயிங், விளையாடுறது தான் இந்த இடத்துல verb. பிளேயிங் அ வீடியோ கேம் இல்லையா? பிளேயிங் அ வீடியோ கேம் ரொம்ப அதிகமாக இல்லையா? ரொம்ப அதிகமாக, இப்போ டூ மச். லேட்லின்னு போட்டுக்கலாம், போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகே, லேட்லி ரீசெண்ட்லின்னு ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஸோ மை லிட்டில் பிரதர் ஹேஸ் பீன் பிளேயிங் அ வீடியோ கேம் டூ மச் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, நான் இப்போல்லாம் நைட்டில் ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போல்லாம் இல்லைன்னா சமீப காலமாக அப்படின்னு எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், நான் அப்படிங்கிறது ஐன்னு போடுவோம். ஐ வந்தால் ஹேவ் இல்லையா? ஐ ஹாவ் பீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூஸிங். ஐ ஹாவ் பீன் யூஸிங், ஃபோனை தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஐ ஹாவ் பீன் யூஸிங் மை ஃபோன் ரொம்ப அதிகமாக, டூ மச். எப்போ? நைட்டில், அட் நைட். ஐ ஹாவ் பீன் யூஸிங் மை ஃபோன் டூ மச் அட் நைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவங்க சமீபமாக ரொம்ப அதிகமாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க சமீபமாக பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் தே வந்தால் என்ன போடுவோம்? ஹேவ்னு போடுவோம். தே ஹாவ் பீன் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வாக்குவாதம் பண்ணுறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போ தே ஹாவ் பீன் ஆர்கியூ, வாக்குவாதத்துக்கு ஆர்கியூன்னு சொல்லுவோம். இப்போ ஆர்கியூயிங்னு எழுதணும். ஆர்கியூயிங், தே ஹாவ் பீன் ஆர்கியூயிங் டூ மச், ரொம்ப அதிகமாக, டூ மச். லேட்லின்னு கூட போட்டுக்கலாம். லேட்லின்னா சமீப காலமாக, ரீசெண்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்கள். தே ஹாவ் பீன் ஆர்கியூயிங் டூ மச் லேட்லி அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் see the next sentence. பாருங்கள், சமீபமாக நாங்கள் ரொம்ப அதிகமாக வெளியில் சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது இப்போல்லாம் நாங்கள் ரொம்ப அதிகமாக வெளியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே
நீ ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ரெஸ்ட்டே இல்லாமல் நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சென்டென்சஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும், அதுவும் இந்த ஃபார்மேட்டில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.